பேன் கார்டு அப்ளை பண்ண கஸ்டமர் வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. கம்பல்சரி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ப்ளஸ் அவங்களோட சைன் ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆதார் டவுன்லோட் பண்ணி அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபுல் பேஜ் ஆதாரை அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டிஎஸ்பி லாகின் ஆன உடனே சர்ச் பாரில் போயிட்டு NSDL பேன் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே பேன் கார்டோட போர்ட்டல் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து பேன் கார்டோட டேஷ்போர்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் அந்த பேன் கார்டோட டேஷ்போர்ட். இதில் போயிட்டு நியூ அப்ளிகேஷன் புதுசாக இப்போ போடுறோம் அப்படின்னா நியூ அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேன் கரெக்ஷன் சேஞ்ச். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேன் கார்டு ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து நேமோ தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனர் டு மேஜர் பேன் கார்டும் நம்ம NSDL பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நியூ அப்ளிகேஷன் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கேன் பேஸ்டு, ஒன்று இன்னொன்று EKYC பேஸ்டு. இதில் என்ன அப்படின்னா EKYC பேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸில் நமக்கு வந்து பேன் கார்டு கிடைக்கும். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வேலியஸ் யாருமே கஸ்டமருக்கு EKYC ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் கஸ்டமரை கேட்குறாங்க, ரொம்ப எமர்ஜென்சி எனக்கு இன்றைக்குள்ளே பேன் கார்டு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் EKYC யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்கேன் பேஸ்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா EKYCயில் வித்தவுட் சிக்னேச்சர் வரும். பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் சிக்னேச்சரில் வரும். ஸ்கேன் பேஸில் போகிறப்போ நமக்கு வந்து ப்ராப்பரான சிக்னேச்சர் வித் நியூ ஃபோட்டோ, அதாவது கரண்ட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம ஸ்கேன் பேஸில் எடுத்துக்கலாம். EKYCயில் ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதுதான் ஃபெச் ஆகி வரும். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்கேன் பேஸ்லேயே நீங்கள் வந்து எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். EKYC வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக அவங்க கேட்குறாங்க அப்படின்ற மட்டும் அதில் போங்க. நெக்ஸ்ட் ஸ்கேன் பேஸ்டு ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேன் கார்டு பேன் கார்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து ஆஸ் இன் ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோ நம்ம வந்து டைப் பண்ணணும். இன்கேஸ் ஆதார் கார்டில் வந்து இனிஷியலோடு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இனிஷியலோடு தான் டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அதுவுமே ஆஸ் பர் ஆதார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கஸ்டமரோட மொபைல் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை அப்போ அவங்க கையில் இருக்கிற வேறு ஏதாவது நியூ மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கொடுத்துக்கலாம். பட் OTP வந்து கம்பல்சரி ஆதாரில் லிங்க் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் போகும். அண்டு மெயில் ஐடி கஸ்டமர்ஸுக்கு கேளுங்க. படித்த பசங்க கொஞ்சம் சவுண்டாக இருக்கிறதுனால பாஸ் பண்ணி எடுத்திருக்கேன். படித்த கஸ்டமர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களோட மெயில் ஐடி கேட்டு அது ஒர்க்கிங்கில் இருக்கா, கரண்ட்லி ஒர்க்கிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் படிக்காதவங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, வயசில் பெரியவங்கலாம் வராங்க அப்படின்னா உங்கள் கையில் மெயில் ஐடி இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷாப் மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களோட பர்சனல் மெயில் ஐடி அது என்னன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் தான் அந்த பேன் கார்டு வந்து அந்த மெயில் ஐடியில் தான் வரும். ஸோ மெயில் ஐடி மஸ்ட் ரொம்ப ப்ராப்பராக பார்த்து கொடுங்க. மெயில் ஐடி மொபைல் நம்பர் ரொம்ப செக் பண்ணி 1க்கு 2 தடவை செக் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் எல்லாமே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்த உடனே இந்த இடத்துல ப்ரொசீட் டு NSDL போர்ட்டல் இதை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டலில் வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், நம்ம பேனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் CSCயில், அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். நம்மளோட மொபைல் நம்பர் VLEஓட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். OTP என்ட்ரு பண்ணுங்கள். OTP என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேன் கார்டு டேஷ்போர்டுக்கு போகும் NSDL. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்
நேம் ஆஸ் பர் ஆதார். ஆதாரில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே இதில் வந்து நேம் டைப் பண்ணணும். இப்போ என்னோடய கஸ்டமர் பேர் செந்தில்குமார் வீரிச்செட்டி. ஸோ நான் அதே மாதிரி ஆதார் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஆதாரில் வந்து செந்தில்குமார் வி அப்படின்னு இருந்தால் வி மட்டும் கொடுங்க. இல்லை வி செந்தில்குமார்னு இருந்துச்சுன்னா வி ஸ்பேஸ் செந்தில்குமார்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஆஸ் பர் ஆதார் நம்ம வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுத்துக்கலாம். என்எஸ்டிஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி, யூடிஐ மாதிரி கிடையாது. என்எஸ்டிஎல்லில் நம்ம வந்து ஈஸியாகவே டபுள் நேம் இருந்தாலுமே இந்த சர்நேம்ன்றது மேண்டட்டரி. என்எஸ்டிஎல்லில் இந்த காலம் கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ சிங்கிள் நேம் வந்தாலும் நீங்கள் இதிலே கொடுக்கலாம். செந்தில்குமார்னா இதிலே செந்தில்குமார் மட்டும் கொடுக்கலாம். சப்போஸ் 2 நேம் வருது, செந்தில்குமார் வீரிசெட்டி, செந்தில்குமார் ராஜா, இல்லை பாலாஜி குமார் அப்படின்னு வருதுனாலும் பாலாஜி குமார்ன்றதை நீங்கள் இதிலே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேம் பிரித்து கொடுக்குன்றது அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி கொடுத்தாலே என்எஸ்டிஎல்லில் கண்டிப்பாக எடுத்துக்கும். இன்கேஸ் இனிஷியலோடு வருது செந்தில்குமார் விஆர் அப்படின்னு வருது அப்படின்னா இந்த இடத்துல வி செந்தில்குமாரை வந்து சர்நேம் லாஸ்ட் நேம் மேண்டட்ரியாக போட்டுட்டு வி அப்படின்ற அந்த இனிஷியலுக்கான அப்ரிவேஷன் வி அப்படின்னா வரதராஜ். நெக்ஸ்ட் ஆருக்கு ராஜேந்திரன் அப்படின்ற அப்ரிவேஷனை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். இனிஷியல் முன்னே வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி நோ இஷ்யூ. அதை வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். சர் நேமில் அப்ளிகண்ட் நேமோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேமில் அந்த இனிஷியலோட அப்ரிவேஷனை கொடுத்துருங்க. விஆர் செந்தில்குமார் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேமில் வரதராஜ், மிடில் நேமில் ராஜேந்திரன், செந்தில்குமார் அப்படின்ற நேமை நீங்கள் சர் நேமில் கொடுத்துக்கலாம். இனிஷியல் நீங்கள் விஆர் செந்தில்குமார்னு வந்தாலும் சரி செந்தில்குமார் விஆர்னு வந்தாலும் சரி இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம், ஈஸி தான். ஸோ எனக்கு வந்து இப்போது டபுள் நேம் வர்றதுனால நான் வந்து இதிலேயே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் செந்தில்குமார் வீரிச்செட்டி இதை என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜெண்டர் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே இது லோட் ஆகிருக்கும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் தட் யூ வுட் லைக் பிரிண்டட் ஆன் கார்டுன்னு இருக்கு இல்லையா, பேன் கார்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இனிஷியல் இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் தான் இருக்குது, அதே மாதிரி தான் நமக்கு வந்து பேன் கார்டில் இனிஷியல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேமில் அப்ரிவேஷன் கொடுத்துருப்பீங்க. இனிஷியல் இருக்கிற பேன் கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி அப்ரிவேஷன் கொடுத்து தான் ஆகணும். செகண்ட் பேஜில் நேம் தட் யூ வுட் லைக் பிரிண்டட் ஆன் பேன் கார்டு அப்படின்ற இடத்துல வந்து ஆஸ் பர் ஆதார் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. செந்தில்குமார் விஆர் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஆர் அப்படின்னு நீங்கள் ஆஸ் பர் ஆதார் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் இனிஷியல் கொடுத்துக்கலாம். இது இந்த இடத்துல பார்த்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டும் இன்கம் டேக்ஸ் டேட்டா பேஸில் ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கொடுத்துட்டு ஏதாவது அதர் நேம் இதில் கேட்குறது வந்து யூஸ்வலாகவே நீங்கள் நோ நேம் கொடுத்துருங்க. இதில் எதுவும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ணிக்க வேண்டாம். நேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக இருக்குன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். யூஸ்வலாக ஃபாதர் நேம் வந்து கொடுக்கணும். ஃபாதர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மதர் நேம் கொடுக்கணும்னு இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபாதர் இல்லை டெத் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபாதர் நேமே கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் வீரிச்செட்டி ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்ட்டோட அம்மா நேம்
இந்த இடத்துல அப்பா நேமா அம்மா நேமான்னு கேட்கும். யூஸ்வலாகவே அப்பா நேம் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அப்பா நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு நீங்கள் தாராளமாகவே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டைம் மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் டோர் நம்பர், நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் என்ன வில்லேஜ், தாலுக் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் தான் பேன் கார்டில். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பில்டிங் நேம்லாம் போடணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நேம்லாம் இவங்க கேட்குறாங்க இல்லையா, நேம் ஆஃப் த ப்ரீமைஸ் பில்டிங், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாகவே ஸ்ட்ரீட் நேம் போட்டு இதில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்கலாம். கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பின்கார்டு கொடுத்துக்கோங்க, பின்கோட். ஒன்ஸ் அட்ரஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பின்கோடு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும், எதுவும் தேவையில்லை. அதனால் அதை நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு நம்ம கொடுக்குறப்பவே இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா கோடு வந்து எடுத்துக்கும். ரேஞ்ச் கோடு ஏஓ டைப்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நம்ம எதுவும் அதை கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் போயிடுங்க. போயிட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, நமக்கு சிஎஸ்சியில் நமக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா எல்லாமே நம்ம ஆதார் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்களே ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அட்ரஸ்க்கு டிஓபிக்கெலாம் தனித்தனியாக எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி கரெக்ஷன் பேன் கார்டு போடுறப்போ ஓப்பனில் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா பழைய பேன் கார்டோட காப்பி வைக்கணும், கம்பல்சரி வைக்கணும். பட் நம்ம சிஎஸ்சியில் அது தேவை கிடையாது. பழைய பேன் கார்டு காப்பி நம்ம வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. வைக்காமே நம்ம சப்மிட் பண்ணலாம். ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே ரீசைஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துக்கோங்க. சில டைம் இந்த மாதிரி வரும், நோ இஷ்யூ, நீங்கள் கொடுக்கலாம். சில டைம் இந்த மாதிரி சைட் இஷ்யூ இருக்கிறப்போ ஒரு 2-3 டைம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் கொடுங்க, அதுவே எடுத்துக்கும். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் சிக்னேச்சரும் அதே மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஆதார் கார்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் கொடுத்தோடனே இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு க்ரீனில் வரும். வந்ததுக்கப்புறம் பேஸ் வந்து உங்களோட விஎல்இயோட உங்களோட சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஓவரால் வியூ காட்டும். ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆஸ் பர் ஆதார், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேரண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ்ட் இசைன்னு கேட்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ என்னென்னா நம்ம ஸ்கேன் பேஸ்ட்டு கொடுக்குறதுனால இந்த ஒரே ஒரு ஓடிபி மட்டும்தான் வரும். இந்த ஒன்று மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். பட் இகேஒய்சி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆதார்லேருந்தே டைரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபெச் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு அட்ரஸும் மேனுவலாக என்ட்ரி பண்ண தேவையில்லை, ஃபோட்டோ அப்லோட் பண்ண தேவையில்லை, சிக்னேச்சர் அப்லோட் பண்ண தேவையில்லை, ஆதார் கார்டும் வைக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்,
உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் ஆகி டேரெக்டாக இதில் வந்துடும். ஓடிபி மட்டும் 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டைம் வரும். அதே மாதிரி வேலிடேஷன் பண்ணுறதுக்கு, சைன் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ஓடிபி கேட்கும். 2 தடவை நீங்கள் ஓடிபி மட்டும் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணணும். நம்ம டிஎஸ்பி போர்ட்டலோட பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. உங்கள் வேலட் பின் வச்சு பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதில் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ அப்ளிகேஷன் ஸ்கேன் பேஸில் பண்ணியிருக்கோம். இகேஒய்சின்றதும் சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி இந்த நேம்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஆதார் நம்பர் மட்டும் கேட்கும். அடுத்த பேஜில் ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஆதார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேம் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டு நேம் டு பி பிரிண்டட் ஆன் கார்டு அதுலேயும் வந்து ப்ராப்பராக கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி எடுத்துகிட்டு வந்துடும். அட்ரஸ்லேருந்து எல்லாமே கார்டு வர்றது வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் கார்டு வரும். ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ அப்படியே அந்த பேன் கார்டில் ஃபெச் ஆகி வந்துடும். சிக்னேச்சர் இல்லாமல் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இகேஒய்சி கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சிக்னேச்சரோட தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபிசிக்கல் சிக்னேச்சர்லாம் போடுற மாதிரி இருக்கும் அந்த பேன் கார்டில் இகேஒய்சி பண்ணுறப்போ. அதெல்லாம் சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேன் கார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் இல்லாமல் வரும். இதுவே நம்ம ஸ்கேன் பேஸில் பண்ணுறப்போ நமக்கு வந்து பேன் கார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வித் நம்ம அப்லோட் பண்ணுற நியூ ஃபோட்டோவோட வரும். இதுதான் பெஸ்ட்டு. ஸ்கேன் பேஸ்டு பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸில் உங்களுக்கு பேன் கார்டு கிடச்சிரும். ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிக்கோங்க. 2 நாளில் பேன் கார்டு வந்துருங்கன்னு சொல்லிடுங்க. 72 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பேன் கார்டு ஜென்ரேட் ஆகி பேன் கார்டு வந்துடும். நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். இகேஒய்சினா ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் வந்துடும். 2 or 3 ஹவர்ஸில் வந்துடும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. பட் ட்ரை டு கிவ் ஸ்கேன் பேஸ்டு மேக்ஸிமம் அதில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் என்னென்னா பேன் கரெக்ஷன் சொன்னேன் இல்லையா, பேன் கரெக்ஷன் போனாலும் சேம் இதே மெத்தேடு தான். நீங்கள் பேன் கரெக்ஷன் போனால் மேக்ஸிமம் ஸ்கேன் பேஸ்டே பண்ணுங்கள். கரெக்ஷன் போகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஆதார் கார்டில் இருக்கிறத மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதனால தான் கரெக்ஷனுக்கே போகிறோம். ஸோ அதில் வந்து இகேஒய்சி பண்ண வேண்டாம். ஸ்கேன் பேஸில் பண்ணுறப்போ இகேஒய்சி மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஸ்கேன் பேஸ்லேயே பண்ணுங்கள். இகேஒய்சி மெத்தேடு பேன் கரெக்ஷனுக்கு போடவே போடாதீங்க. ஸ்கேன் பேஸ்ட்லேயே வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சைனை வச்சு நீங்கள் இப்போ நம்ம பண்ண மெத்தடை அப்படியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல பேன் நம்பர் மட்டும், பழைய பேன் கார்டோட நம்பர் மட்டும் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும்.